வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். இன்று 2026 ஜூன் 5ஆம் தேதி கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களுடைய 131வது பிறந்தநாள். இன்றைக்கு முதலமைச்சர் விஜய், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சென்னையிலே அமைந்துள்ள காயிதே மில்லத் அவர்களின் நினைவிடத்துக்கு சென்று மலர் போர்வை வைத்து வணக்கம் வைத்திருக்கிறார்கள். அவருடைய நினைவுகளை போற்றி செய்திகளும் வெளியிட்டிருக்கிறார்கள். கண்ணியமிகு காயிதே மில்லத் வழியில் நாம் செயல்படுவோம் என்றெல்லாம் அவர்கள் அந்த செய்தியிலே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இப்போ 4-5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருது. இந்த இடைத்தேர்தலில் கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களுடைய வழியை இவர்கள் பின்பற்றுவார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க கேட்கலாம், என்னங்க கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களுடைய நினைவிடத்துக்கு சென்று அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கும் அவருடைய பிறந்த நாளில் அவர் நினைவை போற்றுவதற்கும் இந்த இடைத்தேர்தலுக்கும் என்னங்க சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். இடைத்தேர்தல் மட்டுமல்ல, அது இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற நாடாளுமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, கண்ணியமிகு காயிதே மில்லத் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இந்த விஷயத்தில் இருக்கிறார். அவர் என்ன வழிகாட்டினார் என்பதை இப்போது பார்ப்போம். கண்ணியமிகு காயிதே மில்லத் 1962, 1967, 1971 இந்த 3 நாடாளுமன்ற பொது தேர்தல்களில் அப்போது கேரளா மாநிலத்திலே இருந்த மஞ்சேரி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். மஞ்சேரி நாடாளுமன்ற தொகுதி என்று இப்போ நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அது மலப்புரம் என்று மாறி இருக்கும். அந்த மறுசீரமைப்பில் அது மலப்புரம் நாடாளுமன்ற தொகுதியாக இப்போது மாறிடுச்சு. ஆனால் கண்ணியமிகு காயிதே மில்லத் போட்டியிடும் போது அது மஞ்சேரி நாடாளுமன்ற தொகுதி தான். சரி, அவர் தேர்தலில் போட்டியிட்டாரு, வெற்றி பெற்றாரு, அதுக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆனால் எப்படி போட்டியிட்டார், எப்படி வெற்றி பெற்றார் என்பதுதான் முக்கியமானது. அதாவது காயிதே மில்லத் அவர்கள் சென்னையிலே வசித்து வந்தார். சென்னையில் தனக்கு வாக்குரிமை இருக்கிறது என்ற ஆவணத்தை, அதாவது சென்னை மாவட்ட கலெக்டரிடம் அந்த சான்றிதழை பெற்றுக்கொண்டு மஞ்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கு சென்று அங்கே வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்வார். மஞ்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த வேட்பாளர்கள் எல்லாம் இந்த கோழிக்கோடு அரசு அலுவலகத்தில் தான் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். அந்த நிலையில் சென்னையிலிருந்து வெஸ்ட் கோஸ்ட் ரயிலில் புறப்பட்டு கோழிக்கோடு சென்று வேட்புமனுவை காயிதே மில்லத் தாக்கல் செய்வார். அவர் பேரு முகமது இஸ்மாயில். அந்த அபிடேவிட் எல்லாம் கொடுத்துட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு உடனடியாக அவர் என்ன பண்ணுவாரு, அங்க ஒரு வீடு பிடிச்சி அங்க ஒரு சமையல்காரர்களை வைத்துக் கொண்டு அங்கே இருப்பாரா? இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. அரசியல் கட்சி சார்பாகவோ அல்லது சுயேட்சையாகவோ யார் வேண்டுமானாலும் அதற்குரிய தேர்தலில் போட்டியிடுவதற்கு உரிய தகுதிகள் பெற்றவர்கள் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் நான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பிலே மஞ்சேரி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறேன், இந்தாங்க என்னோட வேட்புமனு என்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு அன்று இரவே அவர் சென்னை திரும்பி விடுவார். அதுவும் எப்படின்னா, அந்த கோழிக்கோடு எந்த ரயிலில் அவர் கோழிக்கோட்டுக்கு சென்றாரோ அந்த ரயில் மீண்டும் அந்த மஞ்சேரி தொகுதி வழியாக வரும் என்பதால் அந்த ரயிலில் வராமல் இன்னொரு ரயிலில் பாலக்காடு வழியாக சுற்றி கொண்டு அவர் இங்கே அவருடைய வீட்டுக்கு சென்னைக்கு வந்து விடுவார். அவ்வளவுதான். மஞ்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தந்த கட்சி சார்பில், இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் இவர் போட்டியிடுகிறார், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் இவர் போட்டியிடுகிறார் என்று தேர்தல் ஆணையம் அந்த இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பாங்க இல்லையா, அதை பார்த்து மக்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் எனக்கு ஓட்டு போடுவார்கள் என்பதுதான் காயிதே மில்லத் அவர்களுடைய நடைமுறை செய்து காட்டியிருக்கிறார். ஆனால் இந்த மாதிரி வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு அங்கேயே இருந்து டெய்லி காலை மாலை கூட்டம் கூட்டமாக மக்களை அழைத்து சென்று அந்த பிரச்சாரம், இந்த பிரச்சாரம், திண்ணை பிரச்சாரம், தெருமுனை பிரச்சாரம், பிரச்சார கூட்டம் என்றெல்லாம் எந்த படாடோபமும் எந்த ஏற்பாடுகளும் இல்லாமல் வேட்புமனுவை தாக்கல் செய்வார், சென்னை வந்து விடுவார். ஆனால் இந்த 3 முறையும் 1962, 67, 71 இந்த 3 முறையும் இப்படித்தான் அவர் செய்திருக்கிறார். 67, 71 ஆகிய நாடாளுமன்ற தேர்தல்களில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அவர் மஞ்சேரி மக்களால் வாக்களிக்கப்பட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். வெற்றி பெற்ற பிறகு என்ன பண்ணுவாருங்கிறது அதை விட முக்கியமானது. தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் சென்று வேட்புமனு தாக்கல் செய்வாரு. வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வந்துடுவாரு. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இவர்தான் எம்பி என முடிவு வந்ததும் உடனடியாக கிளம்பி அங்கே செல்வார். எந்த ரயிலில் அவர் சென்றாலும் கிட்டத்தட்ட உளவுக்கோடு என்ற ஊரிலிருந்து மஞ்சேரி தொகுதிக்கு உட்பட்ட இந்த கோழிக்கோடுக்கு செல்வதற்கு ரயிலிலே 2.5 மணி நேரம் ஆகுமா. அந்த 2.5 மணி நேரத்தில் அந்த ரயில் எங்கெங்கெல்லாம் நிற்கிறதோ அந்த ரயில்
எங்கேயாவது சிக்னல்ல நின்னாலோ அந்த ரயில் எங்க நின்றாலும் அங்கெல்லாம் காயிதே மில்லத் இந்த ட்ரெயின்ல இருக்காரு அப்படின்னு மக்கள் கூட்டம் ரயிலின் இரு பக்கமும் திரண்டு நின்று அவரை வரவேற்று வாழ்த்து தெரிவிப்பார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வந்துடுவாரு. வெற்றி பெற்ற பிறகு அந்த தொகுதி மக்களுக்கு என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அங்கேயே இருந்து சென்னைக்கும் மஞ்சேரிக்குமாக அடிக்கடி சென்று அந்த தனக்கு வாக்களித்த மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை மிகச் சிறப்பாக செய்து காட்டியவர் தான் கண்ணியமிகு காயிதே மில்லத். இப்ப சொல்லுங்க, இப்ப அதாவது 1960களிலேயே அவர் இப்படி செஞ்சிருக்காருன்னா, இன்றைக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷன் எரா அப்படின்னு சொல்றோம். ஒரு ஃபேஸ்புக்லையோ ட்விட்டர்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ போட்டால் உடனடியாக எல்லா மக்களையும் சென்றடைந்து விடுகிறது ஒரு தகவல் அப்படின்றோம். இந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு வார்டுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு அமைச்சர் இப்படின்லாம் இந்த இடைத்தேர்தலை மையமாக வைத்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளோ அல்லது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளோ அனைத்து நிர்வாகிகளையும் கொண்டு அங்கே முற்றுகையிட்டு தினந்தோறும் மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு பணம் கொடுத்து இப்படியெல்லாம் செய்கிற இந்த அரசியல் கண்ணியமிகு காயிதே மில்லத்துடைய அரசியலா? அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய, அவருடைய புகழ் வணக்கம் பாடக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் ஒருவராவது காயிதே மில்லத்துடைய மஞ்சேரி ஃபார்முலாவை பின்பற்ற ரெடியா? இந்த கேள்வி இன்றைக்கு இவர்களெல்லாம் சேர்ந்து காயிதே மில்லத் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் போது மனதுக்குள் எழுகிறது. இவர் இப்படிலாம் இருந்தாரா என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் அவருடைய, அதாவது கண்ணியமிகு காயிதே மில்லத் அவருடைய பேரன் திரு தாவூத் மியா கான் அவர்களிடம் ஒரு முறைக்கு இருமுறை கேட்டறிந்து கொண்டேன். இன்றைக்கு கூட தாவூத் மியா கான் அவர்களிடம் அலைபேசினேன். அவரும் ஆமா இப்படிலாம் இருந்தது, அவர் காயிதே மில்லத் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அவர் எங்கெங்க போகணும் அப்படின்றதெல்லாம் எழுதி வச்சிருப்பாரு, அதெல்லாம் இன்னும் எனக்கு ரொம்ப பசுமையா ஞாபகம் இருக்கு. இன்றைய அரசியல்வாதிகளுக்கு அவருடைய தேர்தல் நடைமுறை ஒரு முக்கியமான பாடம் என்று திரு தாவூத் மியா கான் அவர்களும் என்னிடம் இன்று இந்த விஷயத்தை ஷேர் செய்து கொண்டார். அதை உங்களிடம் ஷேர் செய்து கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களுடைய மஞ்சேரி ஃபார்முலாவை ஃபாலோ பண்றதுக்கு இன்றைய அரசியல்வாதிகள் யாராவது ரெடியா இருக்கீங்களா? நன்றி, வணக்கம்.